வணக்கம். வணக்கம். இப்ப இவர் சமூக ஆர்வலர் சக்திமோகன் இப்ப சமீப காலமா இந்த திருநாய்கள் பிரச்சனை அதிகமா சோசியல் மீடியாக்களை பேசப்பட்டு வருது. அதை பத்தி இவருக்கு என்ன சொல்றாருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இவர் திருநாய்க்கு ஆதரவா குரல் கொடுத்துக்கிட்டு வர்றவர் நீண்ட வருடமா. அதை பத்தி இவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். திருநாய்க்கு ஆதரவான குரல் எல்லாம் கிடையாது, அனைத்து உயிர்களுக்கும் ஆதரவான குரல் தான். திருநாய்களுக்கு ஆதரவான குரல் தனிப்பட்ட ரீதியா இல்லை. கேளுங்க, என்ன கேளுங்க. இப்ப திருநாய்கள் அதிகமா மக்களை கடிக்குது, புடுங்குது, வெளியில நடமாட முடியல. எல்லாரும் ஒரே மாதிரியான பதிலே இந்த சோசியல் மீடியாக்களை கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். திருநாய் கடிக்குது, திருநாய் கடிக்குது. யாராவது நேற்று 2-3 பெண்கள் நடிகைகள் நினைக்கிறேன், அவங்க சொல்லியிருந்தாங்க, அவ அவ இவன் என்னமோ அசிங்கமா வார்த்தைகள்லாம் திட்டி வச்சிருந்தாங்க. பொதுவா அது நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கோம். கமெண்ட்ஸ் பண்றதெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம பேசினாலும் அப்படிதான் 4 பேர் பேசுவாங்க. இந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பொதுவா ஒரு விஷயம் அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது யாரு கார்ல போறீங்க, பைக்ல போறது இல்ல, நீங்களா திருநாய்க்கு ஆதரவா பேசுற, யாரும் பைக்ல போறது இல்ல, நடந்து போறது இல்ல, அப்படி நம்மளாம் நடந்துதான் போறோம், பைக்ல தான் போறோம், மாதிரி கார்லாம் இல்ல, நடந்து பைக்ல தான் போய்கிட்டு இருக்கோம். நம்மளெல்லாம் எந்த திருநாயும் இதுவரை துரத்தி அட்டாக் வரும். புது இடத்துக்கு போனா அது வரதான் செய்யும். அதுதான் அதோடைய குணமே. ஒவ்வொரு விலங்கினுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிற மாதிரி நாயோட குணம் என்னன்னா, அதோட இடத்துக்குள்ள புதுசா யாரு எந்த நபர் உள்ள நுழைந்தாலும் அது முதல்ல விரட்ட. அதை நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க அதுகிட்ட அப்ரோச் பண்றதுதான் இருக்கு. அது மாதிரி இருந்துட்டீங்கன்னா அது உங்களை துரத்தாது. பொதுவா நீங்க ஒரு நாய் வளர்க்கிறவரா இருந்தீங்கன்னா உங்களை எந்த நாயுமே விரட்டாது, கடிக்காது. ஏன்னா உங்க மேல அந்த நாயினுடைய வாடை வரும், அதை அது கடிக்காது. இது நாய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மனிதன் அந்த காட்டு வாழ்க்கையில் இருந்து இந்த வாழ்க்கைக்கு வந்தவர் அதை காட்டையும் இழந்துட்டு மனிதனுடைய வந்திருந்தது. இவ்வளவு காலம் இல்லாத ஒரு விஷயம் இப்ப சமீப காலமா ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்துல இப்ப இந்த ஒரு நோய் இப்ப பரவச்சு சொன்னாங்கல்ல, இப்போ ஒரு நாட்டுல பரவி எல்லாத்துக்கும் பரவச்சு சொன்னாங்கல்ல, அந்த நோய் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப அதிகமா எங்க பார்த்தாலும் இந்த செய்திகளா வந்துருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி இது மாதிரி இல்லையா? நாய் இல்லையா? நாய் எவ்வளவோ காலமா இருக்கு, மனிதனோட இருக்கு. ஆனா அது கடிக்கிற செய்திகள் அதிகமா ஊடகங்களால் பிரித்து காட்டப்படுது. அது காட்டுறதுனாலதான் எப்படி இந்த நோய் பரவுதுன்னு எல்லாரும் உண்மையை நம்பிட்டு அதுல பாதி பேர், நிறைய பேர் துரதிருஷ்டவசமா இறந்துருவாங்க. அதெல்லாம் நம்பி அது ரொம்ப கொடூரமான நோய் வந்தா தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டுலாம் இறந்து போனவங்களாம் இருக்காங்க. எனக்கு அந்த நோய் வந்துச்சு, நான் சரி பண்ணாதான் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் எந்த மருத்துவமனைக்கெல்லாம் போகல. அது சாதாரணமா அது எளிமையாவே சரி பண்ணக்கூடிய ஒரு நோயா தான் அது இருந்துச்சு. ஆனா இவங்க அதை ரொம்ப அதிகமாக்கி அதை சொல்லி சொல்லி இந்த நம்ம காதலிக்க நிறமில்லை படத்துல நாகேஷ் பாலையாட்ட சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொல்லி சொல்லி பயந்து 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 சரி இது நம்மள பெரிய பயங்கரமா நம்ம உயிர் எடுத்துருங்களேன்னு பயப்படுறது மாதிரியான ஒரு செய்தியில தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு தடுப்பு மருந்து போறன்னு சொல்லி போட்டு இப்ப அதனுடைய விளைவுகளை பத்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இது மாதிரி தான் இப்ப நாய்களை பத்தின செய்தியும் இப்ப மீடியாக்கள்ல காட்டுறதுனாலதான் இது அதிகப்படுத்தப்படுது. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டதுன்னா மீடியால இல்ல, நீங்க நேரடியா எங்கேயாவது போய் ஏதாவது குழந்தைகளை அட்டாக் பண்ணதாவோ இல்ல யாரையாவது கடிச்சு வச்சதாவோ இருக்கு. அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது. பாம்பு கடிக்கத்தான் செய்யும். நீங்க பாம்பு கடியும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பூனை கடியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மனிதன் இன்னொரு மனிதனை கடிச்சு வைக்கிறான், கொலை பண்ணி வைக்கிறான். எவ்வளவு கொலைகள் நடக்குது. இங்க மட்டும் சொல்லலாம், நீங்க உலக அளவுலயே எடுத்துங்க. துப்பாக்கி கிடைச்சா துப்பாக்கியில சொல்றான், அருவா கிடைச்சா அருவால வெட்டுறான், கத்தி கிடைச்சா கத்தியில குடுத்துறான். இந்த மாதிரியான கொலைகள் எத்தனை மனித சமூகத்துல நடந்துட்டு இருக்கு. இது நடக்கத்தான் செய்யுது. அதனால ஒட்டுமொத்தமா நாய்கள் குழந்தைகளை கடிக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா அது குழந்தைகளை கடிக்காம இல்லை, அது உண்மை இல்லாத செய்தியும் இல்லை, அது உண்மையான செய்தி தான். ஏன்னா அது உண்மை இல்லாத செய்தி நம்ம சொல்ல முடியாது, அது உண்மையான செய்தி தான். ஏன் கடிக்குது? இவ்வளவு காலம் இல்லாம இப்ப திடீர்னு இந்த குழந்தைகள் மேல இவ்வளவு கொடூரமாக ஒரு தாக்குதலை நாய்கள் ஒரு நாய் கிடைக்காது, கூட்டமா இணைந்து தாக்க ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை அதனுடைய அந்த வேட்டையாடும் திறன் திரும்ப பழைய மாதிரி அதுக்கு உருவாயிருச்சா என்னன்னு தெரியல. அது உருவாக்கி விட்டது யாரு, எதனால அப்படி உருவாகுது அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இறைச்சி கழிவுகள் சொல்றோம், அதாவது கோழி கழிவுகளை மட்டுமே இறைச்சி கழிவுகள். அப்படி கோழி மட்டும் இல்ல, கோழி ஆடு மாடு இதை பூராமே இந்த கழிவுகள்லாம் எங்கே அப்புறப்படுத்தப்படுதுங்கிறது இருக்கு. இதை சொல்லும் போது அந்த தொழிலாளர்கள் நம்ம மேல வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நம்ம பேச வேண்டியது அதுதான். இப்ப இது எல்லாமே கிடைக்கும் போது பொதுவாகவே நாய்க்கு ஒரு பச்சைக்கறி கிடைச்சா அதுக்கு வெறி பிடிக்கும் சொல்லுவாங்க. என்ன காரணமா? ரத்த வாடை வரும். அதோட இயல்பான குணம் அதுதான். அதனால அது வேட்டையாடணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு தூண்டப்படுது, அது வேட்டையாடப்படுது. பொதுவாகவே இந்த மாதிரி பச்சைக்கறிகளை சாப்பிடும் போது அதுக்கு பாலியல் உணர்வு அதிகமாகும். இன்னொரு விஷயம்,
ஒரு 15-20 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு முன்புலாம் அது ஞாயிற்றுக்கிழமை தான் கறி எடுப்பாங்க. எல்லா நாளும் கறி எடுக்க மாட்டாங்க. கோழி கடைகள்லாம் இவ்வளவு கடைகள் கிடையாது. இந்த மாதிரி பிரியாணி கடைகளும் இவ்வளவு கிடையாது. இப்ப இதெல்லாம் ஒரு பெருகுனதும் ஒரு காரணமா இருக்கும். அது உண்மைதான். இது எல்லாமே உண்மைதான். இப்ப நீங்க சொல்றது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த கழிவுகள் வந்து இதனால நம்மளுடைய நுகர்வுத் தேவை அதிகமானதுனால அதோடைய கழிவுகளும் அதிகமாகுது. இந்த கழிவுகள் எங்கே அப்புறப்படுத்தப்படுது இல்லை. இப்ப இப்ப ஆடு வெட்டுறதுக்கு நீங்க வந்து அதுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கு. அது இருந்தா தான் நீங்க ஆடு வெட்டு அந்த இறைச்சி சாப்பிட முடியும். இப்ப அது மாதிரி எத்தனை ஆடுகள் சர்டிபிகேட் வருது? மாடு வெட்டுறதுக்கு சர்டிபிகேட் இருக்கா? கோழி அறுக்கிறதுக்கு சர்டிபிகேட் இருக்கா? எத்தனை பிராய்லர் கடைகள் உருவாயிருச்சு? இந்த கழிவுகள் எங்க போகுது? இது முறையா வந்து அப்புறப்படுத்தப்படுதாங்கிறது கேள்வி எல்லாம் இருக்கு. இது வந்து இப்ப மிருகங்களுக்கு போறதுனால நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அதுக்கு வந்து அந்த வெறி வரும். அதாவது நீங்க பச்சையா அந்த கழிவுகளை உண்ணும் பொழுது அதுக்கு வெறி வரும். இன்னொன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாலியல் உணர்வு வந்து அதிகமா தூண்டப்படும். இதனாலதான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கார்த்திகை மாதம் தான் அது வந்து இனச்சேர்க்கை பண்ணி ஒரு தை மாதங்கள்ல வந்து குட்டி போடும். இப்போ அப்படி கிடையாது. எல்லா காலங்களிலும் அது இனச்சேர்க்கை நடைபெறுது. அதனால குட்டிகள் வந்து பெருகுது. இது எல்லாத்தையும் காரணமே வந்து இந்த கழிவுகள் இதெல்லாம் வந்து முறைப்படுத்தாததுதான். அதை விட்டு சும்மா நாய்களுக்கு வெறி பிடிக்குது. நாய்களுக்கு வெறி பிடிக்குதுன்னா தண்ணி வைக்கணும்ல. ஆமா. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதாள சாக்கடை அப்படி இப்படி இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கிடையாது. இதுல ஒரு கிணறு இருக்கு, இல்ல ஒரு பைப் இருக்கு, அடிப்பான், அப்படியே அங்கேயே குளிப்பான், அந்த தண்ணி போய் கிடக்கும், அது போய் தண்ணியில புடைச்சு கிடக்கும், குடிக்கும், எல்லாம் போயிடும். இது வந்து இயல்பாகவே இருந்துச்சு. இப்ப தண்ணி முதற்கொண்டு மனிதன் காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சான். அப்ப அதனுடைய தேவையை சார்ந்து மனிதனை சார்ந்து வாழ்ந்த அந்த மிருகம் வந்து தனித்து விடப்படுது. அப்ப அதுக்கு வந்து தண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு இது வந்து அரசாங்கம் வந்து உருவாக்கணும். உணவு அளிக்கிறீங்களோ இல்லையோ அது அடுத்த விஷயம். தண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி கழிவுகளை வந்து முறைப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணுனா வந்து இது வந்து அட்டாக்லாம் பண்ணாது. அதே மாதிரி நீங்க கருத்தடைகள் பத்தி பேசுறாங்க, அது கூட செய்யலாம், அவன் தப்பு கிடையாது. அது வந்து ஒழுங்கா செய்யப்படுதா? ஏற்கனவே இருக்கு கருத்தடைகள் பண்ணக்கூடிய இது வந்து அரசு வந்து நிதி ஒதுக்குதான் செய்யுது. அது ஒழுங்கா நடக்குதா? முதல்ல கருத்தடை பண்ண ஒழுங்கா செய்யப்படுறதுக்கு முதல்ல நாய் ஒழுங்கா பிடிக்கப்படுதா அப்படிங்கிற முதல்ல பாருங்க. அது நாய் முதல்ல ஒழுங்கா பிடித்துதான் கருத்தடை கொண்டு போறாங்க. முதல்ல பிடிக்கிறதே முறையே முதல்ல ஒழுங்கான முறையில பிடிக்கிறது. இந்த இவ்வளவு பெரிய வளையம் பழங்கால முறைகள், அதாவது நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு கொடூரமான போதை உள்ள 2 பேரு நாய் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு நகராட்சி. அதுதான் அது வந்து அது அரசினோட கடமை. அதை வந்து அவங்கதான் ஒழுங்கா முறையா பண்ணணும். அதிகாரிகளோட கடமை. ஏன்னா அரசு வந்து நிதி ஒதுக்குது. முதல்ல இவ்வளவு பேசுறவங்க வந்து நெடுஞ்சாலைகள்ல ஏன் நாய் வருது அப்படின்னு யாருமே கேட்கறது கிடையாது. ஏன் அது வந்து தெருநாய் எப்படி நெடுஞ்சாலைக்கு வரும் எவனும் யோசிக்கிறது இல்லை. இவங்க விடனாலதான் நெடுஞ்சாலைக்கு வருது. நாய் இல்ல, நாய்கள் வந்து அது இடப்பெயர்ச்சி ஆகலாம். அது வந்து அதான் நம்ம அவ்வளவு இதனாலதான் வருதுன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு முறையா வந்து என்னன்னா அது வந்து கருத்தடை பண்ணப்படக்கூடியதுக்கு அரசு வந்து நிதி ஒதுக்குது. அது ஒழுங்கான முறையில அறுவை சிகிச்சை பண்ணணும். அது எத்தனை நாய் செத்து போகுதுன்னு தெரியாது. குடிக்கும் போது பாதி செத்து போயிடும், இவங்க அறுக்கும் போது பாதி செத்து போயிடும். ஏன்னா அது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அது எத்தனை உயிரோட இருக்கும் எத்தனை போகுங்கிறதெல்லாம் தெரியாது. எனக்கு அதுல மிச்சமாவது வந்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த வேலையும் இல்ல. அந்த கருத்தடை பண்ணக்கூடிய இதையும் விட்டுட்டாங்க. இப்ப இதை வந்து நாய்ங்கிறத வந்து இந்த மீடியாக்கள் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு கொடூரமா சொல்ல போனா வெறிநாய் மாதிரி அலைஞ்சு இருக்க மீடியா செய்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாய் செய்தி ஏன் வெறிநாய் மாதிரி இந்த மீடியாக்கள் அலையுதுன்னு தெரியல. இந்த மீடியா தான் முதல் காரணங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு பய உணர்ச்சி ஏற்படுத்துற மீடியா தான். மீடியா கொண்டு போய் ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுனால அதுக்கு பின்னாடி பெரிய ஆபத்து கார்பரேட் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய மருந்து மாபியாக்கள் இருக்கலாம். நீங்க இந்த ஒரு நாய்க்கு நீங்க சொல்றீங்க, இந்த நாய்க்கு ஊசி போடுறதுக்கு எவ்வளவு செலவாகுறீங்க? வெறி நாய் எத்தனை நாள் உயிரோட இருக்கு? ஏன் கால்நடை மருத்துவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க? நம்ம பேசுறதை விட இதை படிச்சவங்க அவங்க பேசணும்ல. ஏன் மருத்துவர்கள் எல்லாம் இதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நாய் எத்தனை நாள் வெறி பிடிச்ச நாய் எத்தனை நாள் உயிரோட இருக்கு? வெறி பிடிச்ச நாய் தண்ணியே குடிக்காதுங்க. தண்ணி குடிக்காம செத்து போயிடும். எல்லா அண்ணவனு வெறி பிடிச்ச அத்தனை நாய்களும் வந்து இன்னொரு மனிதன் வந்து கடிக்காது. நான் நேரடியாகவே பார்த்திருக்கேன். ஒரு வெறி பிடித்த நாய் வந்து இன்னொரு நாயை கடிச்சு அந்த நாய்க்கு வந்து அதனால பாதிப்பு ஏற்பட்டு அந்த நாய் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இறந்து போச்சு. அது யாரையும் கடிக்கிறதும் பண்ணல. சொல்றது வந்து அப்படி கடிக்குது, அந்த நோயினால கடிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறாங்க. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, இப்ப கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன் ஒரு வடமாநில தொழிலாளி ஒருவரை வந்து நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனி அறையில போட்டு அடைச்சு அவன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான். ரேபிஸ் எப்படி பரவும்? மூளையில வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி தண்ணீர் தேவைப்படும், சலைவா கூட்டம், இப்படித்தான் இறந்து போவான்னு சொல்லுவாங்க. முதல் முறையா ஒருத்தன் தன்னைத்தானே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டானா அது காரணம் என்ன? நீங்க அவனை அவ்வளவு தூரத்துக்கு பயமுறுத்திருக்கீங்க. இப்ப இது வந்து அவ்வளவு கொடூரமா கட்டுது. அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை எடுத்து அடைச்சு உடைச்சுக்கிட்டு அவன் கழுத்துறது இறந்து எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அதெல்லாம் இதெல்லாம் கேட்கணுங்க. இது எதுவுமே இல்லாம மீடியா சொல்றது அப்படியே எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் எதுக்கு பகுத்தறிவு?
இது எதுக்கு மனிதனுக்கு அறிவுங்கிறது ஒண்ணு இல்லைல்ல. இப்போ நாய்க்கு வந்து 5 அறிவு, ஒரு மிருகங்களுக்கு ஒவ்வொரு அறிவு சொல்றான். மனிதனுக்கு என்ன அறிவு இருக்கு? 6வது அறிவுங்கிறோம்ல, அந்த 6வது அறிவு வச்சு சிந்திக்கணும்ல. அனாதை அறிவுங்கிறது மனுஷனுக்கு கிடையாது. இப்ப நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கீங்க, இப்ப பேசி ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கீங்க. இவ்வளவு தூரம் பேசியுமே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து திருப்பி அதே இதுக்கு தான் வர்றான். உங்க வீட்டுல போய் 10 நாய் எடுத்துட்டு போய் வள அப்படிதான் சொல்றான். அதை புரிந்து கேட்க அந்த அது உணர்ந்து சொல்லக்கூடிய இல்ல, திறன் நம்மளெல்லாம் மனிதன் சொன்னா நம்ம இழந்துட்டான். அதிகபட்சம் இழந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு. நம்மளாம் நாயை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது எந்த நாயை பார்த்தாலும் சாப்பாடு உணவு கொடுப்போம், எதாவது பண்ணத்தான் செய்வோம். அதெல்லாம் நம்மள எந்த நாயை அட்டாக் பண்ணல. நம்ம உணவு கொடுக்குற நாயை இதுவரை யாரையும் அட்டாக் பண்ணல. ம். ஏன்னா ஒரு ஒரு அன்பு தாங்க அது. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டா, உலகத்துல ஒரு சிலரோ ஆள்களாலதான் வந்து உலகம் தலைத்து வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு சில அன்பு செலுத்துறவங்க, நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க, இந்த மாதிரி நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறவங்களாலதான் இந்த உலகம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஓரளவு சொல்ல முடியும். ஆனா இந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறத கூட இப்போ வந்து மிகப்பெரிய குற்றச்செயல் மாதிரி, கொடூரமான செயல் மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பேசுறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் தெரியாத பேசுறவன் யாரு கேட்டேன் நான் சொல்றேன். அது கோவில்ல போய் அன்னதானம் கிடைக்குதான்னு உட்கார்ந்து இருக்கிறவனா இருப்பான். எங்கேயாவது நமக்கு சோறு உணவு உணவு இலவசமா வியாழக்கிழமை போறானா, வெள்ளிக்கிழமை போறானா, சனிக்கிழமை போறான்னு பார்த்துட்டு போய் உட்காரவனா இருப்பான். நீங்க இன்னொரு உயிருக்கு ஒரு உணவு கொடுக்குறவனை வந்து நீங்க வந்து தவறா பேசக்கூடாது. இந்த உலகம் வந்து அவ்வளவு வெறுக்குமே ஆனதுங்க. இது வந்து ஒரு சிறு கூட்டத்துக்கு மட்டும் ஆனது கிடையாது. நீங்க நீங்க இன்னைக்கு உங்களுக்கானது மட்டும் கிடையாது. நீங்க இருக்கிய நாளை உங்களுக்கு முன்னாடியே இந்த உலகம் இருந்துச்சு, நமக்கு பின்னாடியே இந்த உலகம் இருக்கு. நம்மளோட முடிய போறது இல்ல, நம்ம உருவாக்கி கொண்டு வரல, நம்ம அழைச்சிட்டு போக போறது இல்ல. எல்லாத்துக்குமானதாகவே இருக்குது. இன்னொரு விஷயத்த கேட்டுக்கிட்டீங்கன்னா, அதை பத்தி நீங்க கருத்து என்ன நினைக்கிறீங்க? அதாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு மதம் சார்ந்து அவங்களுக்கு அந்த நாய் இங்கே பிடிக்கல, அவங்க எடுத்த உடனே கண்ணை மூடிட்டு அழிச்சிரு அப்படிங்கிற நோக்கத்தெல்லாம் இருக்காங்க. இன்னொரு மதம் ஹிந்து மதம். ஹிந்து மதம் என்ன சொல்லுது? உயிர்களிடத்து அன்பு செலுத்து அப்படின்னு சொல்லுது. வள்ளலார் படியும், சிவபெருமானோட வாக்குப்படியும், முருகனோட இதுபடியும் எத்தனையோ தெய்வங்களை கும்பிடுறாங்க. இந்து மதம் பொதுவா சொல்ற தத்துவம் உயிர்களிடத்துல அன்பு செலுத்து அப்படின்னு தான் சொல்றாங்க பொதுவா. அந்த இந்து மதத்துல இருந்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த முக்கியமான கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொடூரமா நாயை வந்து கேட்கறதுக்கு இன்னொன்னு, எந்த மதமும் வந்து அப்படிலாம் சொல்லல. எல்லா மதங்களும் வந்து அன்பை தான் போதிச்சிருக்கு. இந்து மதம் மட்டும் அன்பை போதிக்கல. எனக்கு தெரிஞ்ச வரை இருக்கிற எல்லா மதங்களும் அன்பை தான் போதிச்சிருக்கு. இல்ல, இந்து மதத்துக்காரங்க அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிறாங்கல்ல, அதுக்காக சொல்ல வரேன். நாங்க இந்து மதம் தான் அன்பை செலுத்துதுன்னு ஒரு பொதுவான இந்து மக்கள் பெரும்பாலும் பெரும்பான்மை மக்கள், நம்ம மக்கள் வாழ்ற இந்து மக்கள் வாழ்றாங்க, சிறுபான்மையினர் தானே மற்ற மக்கள் வாழ்றாங்க. பெரும்பான்மை மதத்துல சொல்றதுதான் இந்த விஷயம். இதை சொல்றது வந்து சொல்றபடியே என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து அது உங்களோட அறியாமை. அவன் தான் நம்பர் 1 சொல்றான். இவங்களோட அறியாமை தான் சொல்லணும். அதாவது அஷ்டமி தெய்வீர அஷ்டமியில போய் பைரவரை கும்பிட்டுட்டு வாசல்ல வந்து படுத்துருக்க நாயை கல்லூட்டு வீசுவாங்க. இதுதான் உங்களுடைய பக்தி, தான் உங்களுடைய இதுவும். நீங்க வந்து கோவிலுக்கு போய் தான் சாமி கும்பிட்டு தான் அந்த பக்தியை காட்டணும் அவசியம் கிடையாது. இதை உயிர்கள்ட்ட காட்டுறதே பக்தி தான். இதைத்தான் வந்து திருக்குறள்ல இருந்து, வள்ளலார்ல இருந்து, நபிகள் நாயகத்துல இருந்து, இயேசு புராணத்துல இருந்து எல்லாரும் சொன்ன விஷயம் அதுதான். யாருமே எந்த பூமியில் தோன்றி நல்வழிப்படுத்திய யாருமே தவறான விஷயங்களை சொல்ல. இன்னொரு உயிர் மேல நீ வந்து இப்ப ஒரு வன்மத்தை செலுத்துன்னு எங்கேயுமே சொல்லல. உங்களுடைய உணவுக்காக, உங்களோட உணவு தேவைக்காக நீங்க உன்னை வந்து வேட்டையாடி சாப்பிடுவது தவறு கிடையாது. ஆனா அது வாழக்கூடாது, நீங்க அதை வந்து கொள்றதுங்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீதிமன்றம் சொல்லி, நீங்க அதான் கேள்வியை கேட்டிருக்கேன்னா நீங்க வேற வேற கேள்விகள் கேட்குறீங்க. அதாவது நீதிமன்றம் இதை வந்து சொல்லி சரியா அப்படின்னு கேட்குறீங்க. இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா, நீதி, இந்த சட்டம் இதெல்லாம் வந்து மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதுதான். ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கு. இன்னொரு நாட்டோட சட்டம் நம்மளை கட்டுப்படுத்துது. நம்ம இந்திய நாட்டினுடைய சட்டம் இன்னொரு நாட்டினுடைய குடிமகனை வந்து கட்டுப்படுத்துது. ஏன்னா அது மாதிரி ஒவ்வொரு குடிமகனுக்குமே, ஒவ்வொரு நாடுகளுக்குமே ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கும் பொழுது, மிருகங்களுக்கு நீங்க ஒரு சட்டம், அது மனிதனுக்கான சட்டத்தை நீங்க வந்து செயல்படுத்த வைக்க முடியாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிரால ஆட்கொல்லி புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து சுட்டுக்கொள்ள உத்தரவு போட்டு சுட்டு கொண்டாங்க. புலினால ஆட்களை கொள்றது, ஆட்களையும் இல்ல, பொதுவா வேட்டையாடுறதா அதோடைய தன்மையே தான். நீங்க போனாலும் வேட்டையாட, நான் போனாலும் வேட்டையாட, மான் போனாலும் வேட்டையாட, யாரு போனாலும் வேட்டையாடத்தான் செய்யும். அதுதான் அதோடைய தன்மை, அதோட இயல்பான குணமே அதுதானே தவிர, நீங்க வந்து அதுக்கு பேர் ஆட்கொல்லி புலி. அதே மாதிரி யானைகள், இப்ப சின்னத்தம்பின்னு ஒரு யானை வந்துச்சு. அது சின்னத்தம்பி யானை, கட்டையன் யானை, விநாயகன் யானை, மதுக்கரை மகாராஜான்னு ஒரு யானை, அது தற்கொலை பண்ணிட்டு செத்து போச்சு காரில் அடிக்கும் போது. அது எல்லாம் காட்டு விலங்கு. அதை நீங்க பிடிச்சி அடைக்கிறதுக்கு நீங்க உத்தரவு கொடுக்குறீங்க. அதை அதோடைய எண்ணங்கள் என்ன, அதோடைய செயல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. இது வந்து இது மனிதர்களுக்கான சட்டம். அது மாதிரிதான் இப்ப திருநாய்களுக்கான ஒரு உத்தரவு. இது மனிதர்களுக்கான சட்டம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, மிருகங்களுக்கான ஒரு சட்டம் நீங்க உருவாக்கணும்.
அதற்கான ஒரு நீதிமன்றம் ஏற்படுத்தணும். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நிபுணர்கள் அதுல இருக்கணும். அவங்கதான் அதுக்கான நீதி வழங்கணும். தவிர இப்போ ஒரு யானை வந்து காட்டை விட்டு நாட்டுக்குள்ள வருதுன்னா அது ஏன் வருது அப்படிங்கறத வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் வந்து ஒரு சார்ந்த ஒரு குழு இருக்கணும். அந்த குழு தான் அதை வந்து உறுதிப்படுத்தணுமே தவிர மனிதருக்கான நீதிமன்றம் வந்து அதை உறுதிப்படுத்த கூடாது. அது வந்து வக்கீல்களுடைய வாதங்களும் எடுத்து வைக்கக்கூடிய திறன்களை வச்சுதான் தீர்ப்புகள் கிடைக்கும். யானைக்கு வந்து யானையா வந்து வாதாடிக்கிறதுக்கு என்னோட உணர்வு என்ன தெரியுமா, இல்ல நாய் வந்து என்னோட உணர்வு என்ன தெரியுமா, புலி வந்து என்னோட உணர்வு என்ன தெரியுமான்னு பேச முடியுமா? ஒரு மனிதன் தான் பேச முடியும். அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவன் யாரோ அந்த நிபுணர் குழுவை அமைத்து அந்த நிபுணர் குழுவை வேணா நீதிமன்றங்கள் வந்து கண்காணிக்கலாம். அப்படித்தான் போகலாமே தவிர இது வந்து ஒட்டுமொத்தமா இது எல்லா விதங்களும் நீதிமன்றத்துக்கு போய் மிருகங்களுக்கும் அந்த சட்டங்களை வந்து மனிதருக்கான சட்டம், மனிதனுக்கு தேவையான அளவுக்கு சட்டத்தை வந்து கொண்டு போக கூடாது. கொண்டு போய் நீங்க பெட்டி பெட்டியா அடைச்சிட்டு உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இது வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம். நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சுன்னு வைங்களேன். சென்னையில இருந்து பெருநகரங்கள் அத்தனையுமே அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துருக்காங்க. ஒரு நிலநடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிபுணர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் குழப்பீங்க? எத்தனை பேர் குழப்பம்? ஏன்னா அவங்கள மட்டும் சொல்லக்கூடாது, நம்மளையும் சேர்த்து எத்தனை பேர் குழப்பம்? அப்படி அது உறுதியா சொல்ல முடியுமா? இவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கு. இந்த ஆபத்துகள்லாம் விட்டுட்டு நாய் நான் வேகமா போனேன், பைக்ல உள்ள வந்து விழுந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து நாய்க்கு தெரியாது. நாய்க்கு இவர் பைக்ல வருவாரு, இந்த பைக்ல நம்ம உள்ள போய் விழுந்தோம்னா அவரு விழுந்துருவாரு, நம்மளுக்கு அடி விடும் அப்படிங்கறதெல்லாம் நாய்க்கு தெரியாது. ஆனா நமக்கு தெரியும். பைக்குக்கு எவ்வளவு சிசி உள்ள பைக்குகள் இங்க ஓட்ட முடியும், எத்தனை சிசி உள்ள பைக்குகள் ஓடுது. சட்டங்கள் முதல்ல இப்படி ஆனாதான் முதல்ல எல்லாத்துக்குமே சரியாகும். இது வந்து இந்த உலகம் வந்து அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானதுதான். அதுதான் உண்மையை தவிர இதுல வந்து நீ இருக்கணும் நீ இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து கடவுளை நம்புகிறவர்களா இருந்தால், நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருங்க, கடவுளை நம்புகிறவராக இருந்தால் நீங்க என்னத்தை சொல்றீங்களோ அனைத்துமே கடவுளால் உருவாக்கப்பட்டதுதான். அது ஆண்டவனால், கடவுளால், தெய்வத்தால் நீங்க என்னத்தை வேணாலும் சொல்லுவீங்க. அதால் உருவாக்கப்பட்டது நீங்க நம்புனீங்கன்னா இந்த நாயும் வந்து அந்த கடவுளால் உருவாக்கப்பட்டதுதான். அதை அழிக்கக்கூடிய சக்தியும் வந்து அந்த கடவுளுக்கு தான் இருக்கு, உங்களுக்கு கிடையாது. நீங்க அதை தனிப்பட்ட ரீதியை எடுத்துக்கிட்டு அந்த பாவங்களை வந்து அதிகரிச்சுட்டு போயிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கு தெரிந்து நிறைய ஆன்மீக ரீதியா உள்ளவங்க இந்த நாயை பத்தி அவங்களும் அடிச்சு கொள்ளுங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க. கலியுகத்துல இந்த கலியுகம் சொல்லக்கூடியதுல இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு மோசமா அந்த ஆன்மீகவாதியா இருக்கிறவங்க, தீவிரமா கடவுளை நம்புறவங்க, கடவுளை பின்பற்றுறவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்றாங்க, ஓப்பனாவே சொல்றாங்க. குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க, பூஜை பண்றவங்க எல்லாருமே சொல்றாங்க, அட்டி கொள்ளு வெட்டு அது வர விடாது அப்படித்தான் பேசுறாங்க. அவங்க பேசுற பேசலாம் என்ன விதமான இதுல அவங்க வந்து கடவுளுக்கு பூஜை பண்றாங்க, இது பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் கிடையாது, அந்த குறிப்பிட்ட சில பேர், அதுல நல்லவங்களும் இருக்காங்க, குறிப்பிட்ட சிலர் அந்த இது தொடர்ந்து இது பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே வர்றேன். அது காரணம் வந்து மீடியா தான். மீடியா என்ன சொல்லுதோ அப்படியே நம்பக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து போயிட்டாங்க. சுய அறிவு, பகுத்தறிவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தூக்கி ஓரமா போட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. மீடியா வந்து இன்னைக்கு கடவுளை தப்புன்னு சொல்லி குப்பை பரப்பி நம்பிடுவாங்க. நீங்க சொல்ற அதே பூஜை பண்ற அதே இது பண்ற வந்து நீங்க போன அந்த கோயிலுக்கு போனா ஒண்ணுமே நடக்கல, அங்க பள்ளிவாசலுக்கு போனா ஒண்ணுமே நடக்கல, சர்ச்சுக்கு போனா ஒண்ணுமே நடக்கலன்னு 4 பேரை வச்சு புலம்ப வச்சாங்கன்னு இது திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தா இவன் ஆன்மீகத்தை விட்டு வெளியில வந்துடுவான். இது காட்சி ஊடகங்கள் தான் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் என்னைக்கா ஒரு நாள் வெளியில வரதான் செய்யும், தெரியாமலாம் இருக்காது. இதே காட்சி ஊடகங்கள்லாம் சில விஷயங்களும் நாயை பத்தி நல்ல விஷயங்களும் போடுது. இப்ப இமாச்சல் பிரதேசத்துல பாத்தீங்கன்னா நிலச்சரிவு வந்தப்போ ஒரு நாய் தான் 65 பேருக்கு மேல காப்பாத்து. இன்னமும் சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு ஸ்டேஷன்ல ரயில்ல தொங்கிட்டு போறோம்னா உள்ள போன்னு வாயை திறந்து போலீஸ் வந்து அந்த நாயை கூட வச்சிருக்கேன். நாட்டு நாய் தான் அது. சொல்றேன், இப்ப காவல்துறையிலேயே நாய்கள் வந்து மோப்ப நாய்கள் இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் மரியாதையெல்லாம் இருக்கு. இன்னொன்னு சொல்ல போனா அந்த நாய் வந்து அது வந்து ஒரு உயர் அதிகாரி ரேஞ்ச் வரை வருது. ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி லெவலுக்கு கூட வருதுங்கிறான். நமக்கு அதை பத்தி முழுசா தெரியலன்னா கூட அந்த அளவுக்கு கூட வருது. அது வந்து அதனுடைய இறுதி மரியாதையை வந்து ரொம்ப காவல்துறை வந்து மிகுந்த மரியாதையோட துப்பாக்கி குண்டுகள் முழங்க ரொம்ப இதாதான் அடக்கம் பண்றாங்க. ஏன்னா அது நமக்கு இவ்வளவு தூரம் உதவி பண்ணுது அப்படிங்கிறது. அப்ப நாய்களுக்கு வந்து அந்த குணம் இருக்குல்ல, மனிதனுக்கு உதவி பண்ணக்கூடிய குணங்கள்லாம் அதுவும் இருக்கு. நீ வந்து நாய் கடிக்குதுன்னு சொல்றவன் ஒரு நாய்க்கு கொஞ்சம் 2 பிஸ்கட்டை போட்டுட்டு போயிட்டே உன்னை கடிக்கவே செய்யாது. அது ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேன். இன்னொன்னு எஸ்ரா சொல்லியிருப்பாரு, நாய் வந்து மனிதனோட ரொம்ப உன்னதமானதுங்க. அது நீ வைக்கிறத பூரா சாப்பிடாது, அதுக்கு தேவையானதான் சாப்பிடாது.
இவன் வச்சுட்டாங்கிறக்கா சாப்பிடு, நீ என்ன சாப்பாடு வைக்கல தேவையானது சாப்பிடலாம், போடா நீயாச்சும் சாப்பாடாச்சும் போயிடும். ஆமாங்க. இது வந்து இது வந்து உண்மையான குணம். நீங்க வேணா போட்டு பாருங்க, எல்லா நாயும் சாப்பிடாது. ஜிபி முத்து போன்ற அறிவாளிகள் சொல்றதெல்லாம் மீடியா பெரிய இல்ல அளவுல நீங்க போட்டுக்கிட்டு ஜிபி முத்தெல்லாம் பேசாதீங்க. இல்ல, வேற ஏதாவது அறிவா இல்ல இல்ல அந்த மாதிரி நம்ம மீடியா தரம் தாழ்ந்து போய்கிட்டு இருக்கு ஜி, அதை சொல்ல வரேன். நம்ம வந்து நம்ம வேற இதுல வேற தளத்துல பேசிக்கும்போது நீங்க இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் நீங்க முக்கியத்துவம் டெலீட் பண்ணிருங்க. இல்ல பேசுங்க, ஒன்றும் டெலிட்லாம் பண்ண வேணாம். நீங்க அந்த கேள்விக்கு சொல்றேன், அவரெல்லாம் ஒரு நபர்னு சொல்லிட்டு நீங்க அவரோட பேச்சுக்கலாம். இந்த தெருநாய்களை வந்து ரோட்ல போறவன் வந்து இரவு நேரத்துல குறுகலான தெருக்கள், நம்ம தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் குறுகலான தெருக்கள் தான் இருக்கு. ஒரு வண்டி போனா ஒரு வண்டி வர்றது மாதிரி, டூ வீலர் 2 வண்டி கரெக்டா கிராஸ் பண்ற மாதிரி தான் அந்த மாதிரி தான் தெருக்கள் இருக்கு. இந்த மாதிரி தெருக்கள் நிறைய பேர் பாம் ஹாரன் அடிச்சு போறது, பலத்த ஹாரன் வச்சுட்டு போறது, நீங்க சொல்ற மாதிரி அதிக சிசி உள்ள வண்டி வச்சுட்டு போறது, தெருநாயை உரசிட்டு போறது, வால்ல ஏத்திட்டு போறது, இது மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. அதனால அந்த தெருநாய்கள் வெறி பிடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. சைலன்சர் வந்து அதோடைய காதுகள்லாம் வந்து ரொம்ப, நாய்கள்னு இல்ல, பொதுவா எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்குமே வந்து அது அந்த இது நுணுக்கம் இருக்கு, அந்த நுட்பம் இருக்கு. ரொம்ப இதானது, அந்த காதுகள் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. அவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்போது நீங்க பைக்கை வந்து ஃபுல்லா திருகிட்டு போகும்போது அந்த சவுண்டு கேட்டு அதுக்கு அது எரிச்சல் அடையும். அப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வாகனத்தை துரத்துதுன்னா அந்த கம்பெனியோட வாகனத்தை மட்டுமே துரத்துக்கிட்டே இருக்கு. எல்லா வாகனத்தையும் துரத்துது. நான் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு காரை, இன்னொரு கார்ல போறவங்கள காரையும் துரத்து. நான் எத்தனையோ ஒரு கார்ல போகும்போது காரையும் விரட்டி வந்திருக்கல. அந்த காருனால அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுருங்க, இல்ல ஒரு குட்டி அடிபட்டுருங்க, இல்லைன்னா அதுவே அடிபட்டுருங்க, ஏதோ ஒண்ணு பார்த்தோன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பிராண்டு காரை மட்டுமே துரத்தும், எல்லா காரையும் துரத்துது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க வன்மத்தோடு யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுல வராது. நீ இப்ப இது பண்றியா அது பண்றியா நீங்க பேசி கமெண்ட் பண்ணீங்கன்னா வராது. நம்ம சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். இரவு நேரத்துல மது போதையாளர்கள் மற்றும் போதை விரும்பிகள் வந்து அதிகமா கஞ்சா போதை இந்த மாதிரியான வஸ்துக்களை உபயோகிச்சுட்டு அவங்க ரோட்ல போறவங்க நாய் மேல வந்து வாழை வெட்டி விடுறது, வாழை அறுக்கிறது. அது வந்து மது அடிச்சுட்டு போறவங்க மட்டுமே அது செய்யறது இல்ல. இப்ப நீங்க நம்ம இளைஞர்களை பேசிட்டோம், அடுத்து பேசுறது மது. அது கிடையாது, மது குடிக்கிறவங்க எல்லாரும் கிடையாது, எல்லாரும் கிடையாது. எல்லா இடங்களையும் எவனோ ஒருத்தன் பண்ணுவான். அதுக்காக ஒட்டுமொத்தமா அவனை வந்து நீங்க இப்ப சொல்ற மாதிரி ஒருத்தன் செய்யறத வச்சு ஒட்டுமொத்தமா அவன் மூலமே அப்படித்தான் இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. இது மதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த மாதிரி உள்ளவன் செஞ்சிருப்பான், கல்ல விட்டு வச்சிருப்பான். சின்ன குழந்தைகளை வாழை அறுத்தவனா இருக்கான், இல்ல இருக்கு போதையில வாழை அறுத்தவனா இருக்கான். சின்ன குழந்தைய கல்ல விட்டு வச்சுட்டு போகும் திடீர்னு ஒரு சில. ஆனா ஒரு சில குழந்தைகள் நாயை பார்த்து கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கும், பிஸ்கட் கொடுக்கும், கையில வச்சுக்கிறத தூக்கி போடும். ஒரு சில குழந்தைகள் கல்லெடுத்து வீசும். அது ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு இதை பொறுத்து. அது எல்லாத்தையும் நம்ம அந்த ஒரு இதுல